சிதம்பரம் அந்த பொண்ணை எப்படிலாம் மிரட்டி ஸ்டுடியோக்கு வர வச்சு பாட வச்சாருன்னு தெரியுமா சார்? அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப நம்ம ஸ்டுடியோ கொஞ்சம் பாடுறியாமா? நான் வரேன். நீங்க சிதம்பரத்தை ஜெயிக்கிறது முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமான ஒரு நெருக்கடியில மாட்டிதான் சார் அந்த பொண்ணு உங்களுக்கு கொடுத்த வாக்க மீறிட்டாங்க. அவங்க குரலுக்கு அடையாளம் கொடுத்ததுக்கான நன்றி கடனா தான் அந்த பொண்ணு உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க சார். சரி, இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? நான் ஏன் இப்ப இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னு கூட உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். எங்க குடும்பம் பல்லவிக்கு நன்றி கடன் பட்டிருக்கு சார். ரோடு ஆக்சிடென்ட்ல என் ஒய்ஃபையும் குழந்தையும் அவங்க தான் சார் காப்பாத்தி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நான் வர வரைக்கும் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. நான் என் ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு இருந்தப்ப இவங்களை சிதம்பரம் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணி பாட வச்சாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். அதை கேட்டதும் என் ஒய்ஃபு தான் சார் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. நீங்க எப்படியாவது இந்த ஆல்பம் வெளியே வராம பார்த்துக்கோங்க சார். ஒரு பொண்ணை மிரட்டி பாட வச்சு அதை வியாபாரமாக்குறது ஒரு வகையில இன்னொருத்தவங்க திறமையை திருடி பொழைக்கிற வேலை தான் சார். நான் பல்லவிக்கு உதவி பண்ணும் சார். சிதம்பரத்தை எதிர்த்து என்னால ஒன்றும் பண்ண முடியாது சார். உங்க உயிரை காப்பாத்த இவ்வளவு தூரம் துணிஞ்ச ஒரு பொண்ணுக்கு நீங்க நியாயம் வாங்கி கொடுக்கணும் சார். அது உங்களால நிச்சயமா முடியும் சார். கண்டிப்பா பல்லவிக்கு நியாயம் கிடைக்கும். நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். இல்ல, நீங்க இருங்க, நான் காஃபி சொல்றேன். இல்ல சார், அதெல்லாம் வேணாம் சார். நீங்க வெயிட் பண்ணுங்க, 5 மினிட்ஸ் தான். காஃபி சாப்பிட்டு போங்க. ஓகே சார். தீபா, ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. காஃபி மட்டும் கொடுக்க முடியுமா? ம். டேக் போலாமா மேடம்? சார், நீங்க எப்படி மேடம் இங்க? காஃபி எடுத்துக்கங்க. சார், இவங்க இவங்க என் ஒய்ஃப் தீபா. ஒய்ஃபா? தீபா சார் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். சிதம்பரம் சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க யோசிக்கிறீங்க? அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு. ஆக்சுவலி பல்லவி மேல எந்த தப்பும் இல்லை. அவங்க என் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க. நீங்க போய் சொன்னீங்க பல்லவி துரோகம் பண்ற அளவுக்குலாம் போயிருக்க மாட்டாங்க. நான் தான் அவசரப்பட்டு அவங்கள தப்பா நினைச்சிட்டேன். இப்ப சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரிய வந்துச்சு. அந்த சிதம்பரம் பல்லவி எப்படிலாம் மிரட்டி பாட வச்சிருக்காருன்னு தெரியுமா? அப்போ ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஆனா பல்லவி இவங்க தானே கார்த்திக் சாருக்கு தெரியாம ஏன் மறைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே.
அவர் எந்த அளவுக்கு போயிருக்காருன்னு பார்த்தீங்களா? சார் வந்தது பல்லவிக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருக்காரு. நிச்சயமா சிதம்பரம் இப்படி பண்ணதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். பண்ண வைப்பேன். அவர் இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் இனிமேல் அவர் ஸ்டைலில் பதில் சொன்னால் தான் சரியாக இருக்கும். சரி, நீங்கள் காஃபி சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். அப்போ நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம். உங்கள் நம்பர் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவைப்படும். என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறேன் சார். ஓகே சார். அப்போ நான் வரேன் சார். வரேன் மேடம். போயிட்டு வரேன். சரிங்க தீபா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ம். சார், ரொம்ப நன்றி சார். என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என் வீட்டுக்காரர்கிட்ட எதுவுமே சொல்லாம வந்தீங்க. இது ரொம்ப பெரிய உதவி சார். நான் என்னைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேன். உங்களால தான் என் ஒய்ஃபும் என் குழந்தையும் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. அதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியாம இருந்தேன். ஏதோ உங்களுக்கு உதவ கடவுள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காருன்னு நான் தாம்மா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நீங்க உங்க ஹஸ்பண்ட் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. நீங்க எங்க ஸ்டுடியோவுக்கு வந்தப்பவும் சரி, ரெக்கார்டிங் ரூம்ல பாடினப்பையும் சரி, சிதம்பரம் உங்களை மிரட்டினப்பையும் சரி, நான் என் கண்ணால பார்த்தமா நீங்க எவ்வளவு வேதனையோட பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஹஸ்பண்ட் மேல இவ்வளவு உயிரா இருக்கிற நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்க தான் பல்லவின்னு சொல்ல முடியாம இருக்கீங்க. உங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்குன்னு நீங்க பதட்டமா நின்னதை பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேமா. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ளவங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி நியாயமான காரணம் இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுதாம்மா நான் எதுவுமே சொல்லல. ஐயோ, இப்படிலாம் செய்யாதீங்கம்மா. நீங்க நிம்மதியா போங்க. நான் எந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன நம்பலாம். நான் வரமா. ரொம்ப நன்றி சார். அப்ப நான் வரமா. ம். சார், ஆ ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொன்னீங்க. ஆ கிளம்பணும் தீபா. என்ன சார், அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்துட்டு போனதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாம் தீபா, பல்லவி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் எனக்கு கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன். இப்போது அவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. சார், பல்லவி உங்களை புரிஞ்சுப்பாங்க சார். சொல்லப்போனா நீங்க அவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டீங்கிறதே அவங்களுக்கு சந்தோஷமா தான் சார் இருக்கும். சார், நீங்க அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட சொன்ன மாதிரி நீங்க அந்த ஆளு சிதம்பரத்தை சும்மா விடாதீங்க சார். எப்படியாச்சு இந்த கான்ட்ராக்டை நாம தக்க வச்சுக்கணும் சார். ம், நிச்சயமா தீபா. எனக்கு இப்போ அந்த கான்ட்ராக்டை தக்க வச்சுக்கிறதோ இல்லை சிதம்பரத்தை ஜெயிச்சு காட்டுறதோ எனக்கு முக்கியம் இல்லை. பல்லவிக்கு என் மேலே இருக்கிற நன்றி உணர்ச்சியை மிஸ்யூஸ் பண்ணி அந்த பொண்ணை அவர் மிரட்டி அவர் ஸ்டூடியோ கூட்டிகிட்டு போய் பாட வச்சிருக்காரு. அந்த பாட்டு சிதம்பரமோட கம்பெனி மூலமா ரிலீஸ் ஆச்சுன்னா
அது பல்லவிக்கு லைஃப் லாங் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அந்த உறுத்தல் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க. என் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து பண்ண ஒரு விஷயம் இது. அதை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அது மட்டும்தான் இப்போ என் மைண்டில் இருக்கு. இன்னைக்கு அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். நான் ஒதுங்கி போனாலும் சிதம்பரம் என்னை விட மாட்டேங்கிறாரு. இனிமேல் தான் யாருன்னு அவருக்கு காட்டணும். எப்படியோ சார், இவ்ளோ தூரம் கிரிமினலா இருக்கிற அந்த ஆளை ஜெயிக்க கூடாது. ம், சரிங்க, நான் கிளம்புறேன். பல்லவியை நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த தீபாவையும் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு சார். எனக்கு ஏதோ மனசுல உள்ள ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன பல்லவி நம்பருக்கு ஃபோன் வருது? கார்த்திக் சார் தான் கூப்பிடுறாரு. சார். பல்லவி, சொல்லுங்க சார். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. ஐயோ, என்ன சார் நீங்க என்கிட்ட சாரி எல்லாம் கேட்காதீங்க சார். இல்லைங்க, நீங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சிதம்பரம் சாரோட கம்பெனிக்கு பாடினீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஒரு சவுண்ட் இன்ஜினியர் மூலமா தான் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதை கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. நீங்க இதை சொல்றதுக்காக தான் நீ கால் பண்ணியிருந்தீங்க போல. நான் அது தெரியாம உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன். ரொம்ப சாரிங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? எனக்கு இதுவே போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆக்சுவலி உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம ஹெசிடேட் பண்ணிட்டே இருந்தேன். என்னோட ஒய்ஃப் தான் சொன்னாங்க, பல்லவி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு. அவங்க சொன்ன மாதிரியே சிச்சுவேஷன் நீங்க புரிஞ்சு பேசுறீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இப்படி சமாதானமா பேசுறீங்கல்ல, அதுவே எனக்கு போதும் சார். சரிங்க பல்லவி, ஓகே, பை. சார், சொல்லுங்க. அப்ப அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கிடைச்சிரும்ல சார்? அத எப்படியாச்சும் தடுக்க முடியுமா சார்? நீங்க ஒன்றும் அதை பத்தி வரி பண்ணிக்காதீங்க. உங்களை இப்படி டார்ச்சர் பண்ணி அந்த சிதம்பரம் ரெக்கார்ட் பண்ண பாட்டு அவங்க கம்பெனி பேர்ல ரிலீஸ் ஆகாது. அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா அது உங்களுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. நான் வரவும் விட மாட்டேன். அதுக்கான வேலையை நான் பார்க்குறேன். உங்களுக்கான நியாயத்தை நான் நிச்சயம் வாங்கி கொடுப்பேன். சார், அந்த ஆளு ரொம்ப மோசமானவரா இருக்காரு. எது பண்ணாலும் ரொம்ப கவனமா பண்ணுங்க சார். கண்டிப்பாங்க. சரிங்க சார். சரி பல்லவி, பார்த்துக்கலாம். பை. சிதம்பரம், கடவுள் இருக்காருன்னு சொன்னதுக்கு எவ்ளோ நக்கல் பண்ணீங்க. அதுக்கு சீக்கிரமே உங்களுக்கு கூலி கிடைக்கும்னு சொன்னேன்ல. ஆனா அதுக்கான நேரம் இவ்ளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. உன் புருஷன் கிட்ட சொல்லுன்னு சொன்னீங்கல்ல, இதோ கடவுளே அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டாரு. இந்த வாட்டியும் நீங்க மண்ணை கவ ரெடியா இருங்க. தீபா, அக்கா வாங்கக்கா. என்னது இப்பதான் உங்க வீட்டுக்கார் சந்தோஷமா போறத பார்த்த? 2 நாளா முகமே சரியில்லாம இருந்தவரு இப்ப திடீர்னு இவ்ளோ சந்தோஷமா போறாரு. என்ன விஷயம்னு கேட்கலான்னு வந்தா உன் முகம் அதை விட பிரகாசமா இருக்கே. என்ன விஷயம்?
ஏய் என்ன அதுவா? ம். ஆமா, நீங்க ஒரு ஆளுக்கா எப்ப பாரு அதையே தான் கேப்பீங்க. ம். இப்ப இருக்கிற நிலைமையில என்னால அதையெல்லாம் யோசிக்க முடியுமா? ஏய் அதெல்லாம் எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் நடக்கும். என்ன அப்படி பாக்குற? உரிமை இருக்கிற இடத்துல எல்லை கிடக்கிறதெல்லாம் எப்ப வேணாலும் நடக்கும். அதெல்லாம் எல்லா நேரத்திலயும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது. ம். புரிஞ்சிருச்சு. உங்க வீட்டுக்காரர் வீட்ல தான் இருக்காரோ? ஏய் நீ பேச்ச மாத்தாத. என்ன நடந்துச்சு? இப்ப எதுக்கு அவர் இப்படி தனியா சிரிச்சிட்டு போனாரு? நீ உங்க தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்க? எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். பார்த்தது போதுமா? விஷயத்த சொல்லு. நான் இவ்ளோ ரிலாக்ஸா இருக்கிறத பார்த்தாலே தெரியலையாக்கா? ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். ம். பல்லவி என்ன மாதிரி நெருக்கடியில சிதம்பரத்தோட ஸ்டுடியோக்கு போய் பாடினான்னு கார்த்திக் சருக்கு தெரிஞ்சிருச்சுக்கா. ஓ நீ சொல்லிட்டியா? ம். ஆமா, அந்த தைரியம் எனக்கு ஏது? கடவுளா பார்த்து ஒரு வழிய பண்ணி விட்டுட்டாருக்கா. கொஞ்சம் முன்னாடி சம்பத்துன்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. இதான்க்கா நடந்தது. நிஜமாவே ஏதோ மேஜிக் நடந்த மாதிரி இருக்கு தீபா. நான் தான் சொன்னேன்ல, கடவுள் நிச்சயமா உன்னை கைவிட மாட்டாருன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு பாரு. ஆமாக்கா, இதே மாதிரி பல்லவி நான் தாங்கிற விஷயமும் கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சு அப்பவும் இதே மாதிரி என்னை ஏத்துக்கிட்டாருன்னா எவ்ளோ நல்லா இருக்கும்னு பேராசெல்லாம் வேற வருதுக்கா. கவலைப்படாத தீபா, நிச்சயமா அதுவும் நடக்கும். இப்பவும் சொல்றேன், கடவுள் உன்னை சோதிச்சாலும் கைவிட மாட்டாரு. நீ எப்பவும் அதே நம்பிக்கையோட இரு. ம். சரி, நீ ஆபீஸ் போலியா? இல்லக்கா, கார்த்திக் சாரே இன்னைக்கு ஆபீஸ் போற மூட்ல இல்ல. அவர் அப்செட்டாவே இருந்தாரா, அதான் நானும் லீவ் சொல்லிட்டேன். ஆனா இப்ப விஷயம் தெரிஞ்சதும் சுறுசுறுப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாருக்கா. நான் பாடின பாட்ட சிதம்பரத்தோட கம்பெனி மூலமா அவரை ரிலீஸ் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனார்க்கா. ஓ, என்ன பண்ணி தடுப்பார்னு எனக்கு புரியல. ஆனா கார்த்திக் சார் எப்படியாவது இத பண்ணி அந்த ஆளை மண்ண கவ வைக்கணும். அந்த சிதம்பரம் என்ன பண்ண டார்ச்சருக்கு எல்லார் முன்னாடியும் அந்த ஆள் அசிங்கப்பட்டு நிக்கணும். அதான் கார்த்தியே சொல்லிட்டாருல, கண்டிப்பா கார்த்தி சொன்னதை செஞ்சு காட்டுவாரு. நீ தைரியமா இரு. அப்பவே ஆனந்த் காஃபி கேட்டாரு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரிக்கா. சரி. அனில் சார், டைம் போயிட்டே இருக்கு. கார்த்திக் சார் வந்துருவார்ல? அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவார். சொன்ன மாதிரி இந்த வீக்கில் ஆல்பத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் சாங்கையும் கொடுத்துட்றதா சொல்லியிருக்காரு. இவர் எதுக்கு இங்கே வராரு? லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க வந்திருப்பாரு. வெயிட்டான கான்ட்ராக்டில் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியுமா? கார்த்திக் ஃபீல்டுக்கு புதுசாக இருந்தாலும் பிளானிங்லாம் பக்காவாக இருக்கு. கான்ட்ராக்ட் கைமாறத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த பையன்கிட்ட திரும்பவும் அசிங்கப்பட்டு நிற்க தான் வேகமாக இங்கே வந்திருக்கிறாரு. அதான் நடக்க போகுது பாருங்க. என்ன அனில், அழகா விருந்தாளியா திரும்ப திரும்ப வந்து நிக்கிறேன்னு யோசிக்கிறியா? சார், அப்படிலாம் யோசிக்கல சார். முடிஞ்சு போன கான்ட்ராக்டுக்கு நீங்கள் இப்படி எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். முடிஞ்சு போன கான்ட்ராக்டா? கார்த்திக் சார் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கு உங்க ஆல்பத்தை பத்தி கார்த்திக் சார் ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுக்க போறதா கேள்விப்பட்டேன்.
அப்படி என்ன அப்டேட் வச்சிருக்காருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். புது பையன் புதுசா ஏதேதோ பண்றாரு. நாமளும் ஃபீல்டில் நிற்கணும் இல்லையா? அதான் கத்துக்கிற ஆர்வத்தில் வந்திருக்கேன். எப்படி உட்காரலாமா? சார் ப்ளீஸ் உட்காருங்க சார். தேங்க்யூ. கார்த்திக் வரமாட்டார். ஹலோ சார். வாங்க கார்த்திக் சார்.